ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான பொங்கல் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சர்க்கரை பொங்கலே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்பாக ஸ்வீட் பொங்கல் வந்து வெரைட்டிஸ் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு பொங்கல், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அக்கார வடிசல், நாலாவது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் பொங்கல். இது நாலுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் எப்படி செய்யறதுன்றதா பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். 1 கப்புன்றது நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 நிமிஷம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஊற வைக்காமையும் செய்யலாம். அப்படியே நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஊற வச்சு செஞ்சால் நல்லா சாஃப்டாக சீக்கிரம் வெந்து வரும், அதுக்காக வந்து ஊற வைக்கிறேன். இப்போ இன்னொரு பேனில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு வெல்லம்ன்றது நான் வந்து 125 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் 2 கப் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம், 200 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 3/4 கப் இல்லைனா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊறின அரிசியும் பருப்பும் ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5லேருந்து 6 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பின்னாடி அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வந்து வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே வந்து வெல்லத்தை நல்லா வடிச்சிட்டு தான் ஆட் பண்ணுவேன், ஏன்னா தூசி இதெல்லாம் இருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து துருவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஜாதிக்காய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோவிலில் கிடைக்கிற மாதிரி அப்படியே உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எடிபிள் கேம்பர். இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் பிரசாதத்துக்கு ஆட் பண்ணுவாங்க. இது வந்து சாப்பிடக்கூடிய கற்பூரம். நார்மலான கற்பூரம் வந்து சாமிக்கு படைக்கிறது நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம்னு. இது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டிட்டு இறக்கிருங்க. இப்போ வந்து ஒரு சின்ன பேனில் 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரியும் கிஸ்மிஸும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் நல்லா வறுத்து அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்டான சக்கரை பொங்கல் வீட்டிலே ரெடி ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான சக்கரை பொங்கல். இது வந்து கோவில் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பச்சை கற்பூரம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்க்க போகிற ஸ்வீட் பொங்கல் ரெசிபி என்னென்னா கல்கண்டு பொங்கல். நீங்கள் இது வரைக்கும் செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டைம் கல்கண்டு பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கோவிலில் இப்போ செய்கிறாங்க. இது வந்து சிதம்பரம் கோவிலில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷம் அதே மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு எடுத்துகிட்டு இப்போ ஒரு குக்கரில் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த கப்லேயே ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு 5லேருந்து 6 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பின்னாடி அரிசியும் பருப்பும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு 1 கப் அளவுக்கு திக்கான பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு கல்கண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து 3/4 கப்பில் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ரொம்ப கம்மியாக கல்கண்டில் ஒரு 1/4 பாசி இருக்கும்ல அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகி வரும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ ஒரு பேனில் 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரியும் கிஸ்மிஸும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்துட்டு பொங்கல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கல்கண்டு பொங்கல் ஈஸியாக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அக்கார வடிசல். இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் சக்கரை பொங்கலை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம முழுக்க இதை பாலில் தான் வந்து செய்ய போகிறோம். அவ்வளோ ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம்.
இதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நல்லா அலசிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப்புன்றது நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பும் ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து அரிசியும் பருப்பும் வறுத்துக்கணும். இதை நீங்கள் ஊற வைக்காமல் அப்படியே கூட வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வரும். நான் வந்து எப்போவுமே கழுவிட்டு அலசிட்டு தான் ஆட் பண்ணுவேன். அதனால் நான் இப்படி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் 3 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 6 விசிலுக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பின்னாடி இந்த மாதிரி நல்லா வந்து அரிசியும் பருப்பும் மசிச்சுக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா வந்து மசித்த பின்னாடி 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இதுக்கு டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், கொஞ்சமாக வந்து முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு வந்து பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து குக்கரில் வைக்க மாட்டாங்க. சட்டியில் தான் போட்டு கிண்டிகிட்டே இருப்பாங்க. பால் வந்து கம்மியாக பால் ஊற்றி கிண்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 கப் ஊற்றி பாலை வச்சு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ வந்து நல்லா கெட்டியான பின்னாடி திரும்ப 1 கப் அளவுக்கு பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கெட்டியாகிட்டே வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை வந்து நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெல்லம் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும். இது வந்து கிண்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். பபிள்ஸ் வந்தோடனே ஒரு 2 நிமிஷத்தில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆக அக்கார விரிசல் கெட்டியாயிரும். இப்போ வந்து இன்னொரு பேனில் ஒரு 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு அதில் வந்து முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்த முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அக்கார விரிசல் வீட்டிலேயே ரெடி ஆயிரும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் சக்கரை பொங்கலுக்கு பதிலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்வீட் பொங்கல் ரெசிபி என்னன்னா தேங்காய் பால் சர்க்கரை பொங்கல். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் மோஸ்ட்லி யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தேங்காய் பாலை வச்சு ஒரு தடவை வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் மணமோட நல்லா இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 தடவை நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இது 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். 2வது எடுத்த தேங்காய் பால் ஒரு 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2வது எடுத்த தேங்காய் பால் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து மசிச்சு தனியாக வச்சுக்கோங்க. அரிசியும் பருப்பும் நல்லா மசிச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக வந்து ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கெட்டியாகி வரும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும். முன்னாடி நம்ம ஆட் பண்ணது வந்து 2வது தேங்காய் பால் கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கும். இது வந்து நல்லா திக்காக கெட்டியாக இருக்கும் ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பால். இதை எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து கொதிக்க விட தேவையில்லை. லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணுறது வந்து திக்கான தேங்காய் பாலால் கொஞ்சம் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கிருங்க. டைம் ஆக பொங்கல் வந்து தானாக கெட்டியாயிரும். இப்போ வந்து இன்னொரு பேனில் 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நெய்யிலே வறுத்துட்டு பொங்கல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் பொங்கல் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மனமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டைம் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து 4 டைப்பாக வந்து ஸ்வீட் பொங்கல் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சு பார்த்தாலும் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.